ஓம் சாந்தி 29/5/2024 காலை முரளி. ஓம் சாந்தி. பாப் தாதா, மதுவனம். சாராம்சம்: இனிய குழந்தைகளே, நினைவு செய்தல் மேலும் நினைவை தூண்டுகின்றது. தன்னை அன்புடன் நினைவு செய்யும் குழந்தைகளினால் ஈர்க்கப்படுவதை தந்தையும் அனுபவம் செய்கின்றார். கேள்வி: உங்கள் முதிர்ச்சி ஸ்திதியின் அடையாளம் என்ன? அந்த ஸ்திதியை அடைவதற்கான முயற்சி என்ன? பதில்: குழந்தைகளாகிய நீங்கள் உங்கள் முதிர்ச்சி ஸ்திதியை அடையும் பொழுது உங்கள் பௌதீக உறுப்புகள் அனைத்தும் சாந்தமாகிவிடும். நீங்கள் உங்கள் பௌதீக உறுப்புகள் மூலம் தவறான செயல்கள் எதையும் செய்ய மாட்டீர்கள். உங்கள் ஸ்திதி ஆட்ட அசைக்க முடியாததாகிவிடும். இந்நேரத்தில் நீங்கள் அசைக்க முடியாத ஸ்திதியை கொண்டிருப்பதன் மூலம் உங்கள் பௌதீக உறுப்புகள் 21 பிறவிகளுக்கு கட்டுப்பாட்டில் இருக்கும். இந்த ஸ்திதியை அடைவதற்கு நீங்கள் உங்களை சோதியுங்கள். அதை குறித்து கொள்வதனால் நீங்கள் எச்சரிக்கையாக இருப்பீர்கள். உங்கள் பௌதீக உறுப்புகளை யோக சக்தியின் மூலம் மாத்திரமே உங்களால் கட்டுப்படுத்த முடியும். யோகம் மாத்திரமே உங்கள் ஸ்திதியை முதிர்ச்சி அடைய செய்யும். ஓம் சாந்தி. தாரணைக்கான சாராம்சம்: 1. யோக சக்தியின் மூலம் புலனங்கங்களை வென்றவராகி முற்றிலும் தூய்மையானவர்கள் ஆகுங்கள். இந்த ஸ்திதியை அடைவதற்கு தொடர்ந்தும் உங்களை சோதியுங்கள். நீங்கள் பிராமணர்களாக இருந்து தேவர்கள் ஆகினீர்கள் என்பதை எப்பொழுதும் உங்களது புத்தியில் வைத்திருங்கள். இப்பொழுது நீங்கள் தேவர்கள் ஆகுவதற்கு இங்கு மீண்டும் வந்துள்ளீர்கள். இதனாலேயே நீங்கள் பாவ புண்ணியங்களை பற்றி புரிந்து கொண்டு மற்றவர்களுடன் பரிமாற்றம் செய்யும் பொழுது மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஆசீர்வாதம்: அனைத்து களங்கங்களினதும் அனைத்து அதிகாரங்களையும் ஒத்துழைக்கச் செய்வதன் வெளிப்பாட்டின் மூலம் திரைகளை திறக்கின்ற ஓர் உண்மையான சேவையாளர் ஆகுவீர்களாக. அனைத்து அதிகாரங்களும் ஒன்றிணைந்து இங்கே இறை அதிகாரம் மாத்திரமே உள்ளது. இதுவே அதி மேன்மையான அதிகாரமான இறை அதிகாரம் ஆகும். அதாவது ஆன்மீகத்தின் அதிகாரம் என கூறும்போது வெளிப்பாட்டின் திரை திறக்கப்படுகின்றது. அனைவரும் ஒரே மேடையில் ஒன்றிணைந்து சிநேக மிலனை, அதாவது அன்பின் ஒன்றுகூடலை கொண்டிருக்கட்டும். இதற்கு அவர்கள் நெருங்கி வருவதற்கு அவர்களை அன்பின் இழையினால் கட்டி அவர்களை ஒத்துழைக்கச் செய்யுங்கள். இந்த அன்பானது அவர்கள் அனைவரையும் ஒரே இடத்திற்கு வரவழைத்து ஒரு காந்தம் போன்று ஈர்த்து அவர்களை ஒத்துழைக்கச் செய்கின்றது. எனவே இப்பொழுது இறுதி வெளிப்பாட்டிற்கான உங்கள் கதாநாயக பாகங்களுக்கான கருவிகள் ஆகி சேவை செய்யுங்கள். அப்பொழுது நீங்கள் உண்மையான சேவையாளர் எனப்படுவீர்கள். ஸ்லோகம்: நீங்கள் செய்கின்ற சேவையின் மூலம் அனைவரது ஆசீர்வாதங்களையும் பெறுவது உயரச் செல்வதற்கு ஓர் உயர்த்தியாகும். ஓம் சாந்தி. நன்றிகள் பாபா.